ஹாய் ஹலோ டால்மான்ஸ் வெல்கம் பேக் டு த சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஐ ஹோப் ஆல் ஃபைன். இன்றைக்கி நான் மட்டேயோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஒன் ஷாட்டாக போடலாமா இல்லை இதை ஒரு பார்ட் 1 பார்ட் 2 போடலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். நீங்கள் எண்ட் ஆஃப் த ஸ்டோரியில் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி போடலான்றத. ஓகேவா? இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒன் ஷாட்டை தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. இது ஒரு ஆர்ட் ஸ்டாண்ட் தான். கண்டிப்பாக சாஃப்ட் ஸ்டாண்டாக இருந்தால் பார்க்காதீங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஆஸ் யூஷுவல் ஸ்டோரியோட நேம் மாதிரி தான், ஃபோர்ஸ்ட் மேரேஜ். இந்த மேரேஜை பற்றி உங்களுக்கு என்ன அபிப்பிராயம் இருக்கோ அதே தான். உங்களோட ஸ்டெப் பேரண்ட்ஸ் அவங்க சின்ன வயசில் உங்களை அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க உங்களை வளர்த்துருக்காங்க இவ்வளோ நாளாக. அப்புறம் நம்ம டயாங் இருக்கார்ல, அவர் ஒரு பெரிய மாஃபியா, அதாவது ஒரு 5 கம்பெனி வச்சுருக்காரு. அவரை சுற்றி எப்போவுமே ஒரு 10-15 பாடி கார்ட்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க. செம்ம வெல்த்து, செம்ம எப்படி சொல்கிறது, ஒரு பக்கா மாசான ஒரு மாஃபியாவோட லீடர் தான் அவர். ஸோ அவருக்கு உங்களுக்கு எப்படி மேரேஜ் ஆகுதுன்றதை நான் சொல்லணும்ல. ஸோ அது எப்படின்னா, அவங்களோட பேரண்ட்ஸ் உங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட காசு வாங்கியிருப்பாங்க. அதுக்காக அவங்க விற்றுட்ருப்பாங்க. ஐ மீன், என் பொண்ணை கட்டிக்கோ, இந்த காசுலாம் எங்களுக்கு கொடுத்துரு, நாங்கள் திரும்பி கேட்காத அப்படின்ற மாதிரி. அதே சமயம் டேயோட வீட்டில் பார்த்திங்கன்னா, கல்யாணம் பண்ணு, வீட்டுக்கு ஒரு மருமக வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப கம்பல் பண்ணியிருப்பாங்க. அவரும் வேறு வழி இல்லாமல், உங்களுக்கும் வேறு வழி இல்லாமல் தான் இந்த கல்யாணம் நடக்க போகுது. ஸோ இப்போ இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்றதை பார்க்கலாம். நீங்கள் அழகாக ப்ரைடல் ட்ரெஸ்ஸில், உங்களுக்கு ஒரு கிறிஸ்டின் மேரேஜ் தான். ஸோ ப்ரைடல் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு நீங்கள் அப்படியே உள்ளே வரீங்க சர்ச்சுக்குள்ளே. உங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. உங்கள் மைண்டு ஃபுல்லாக உங்கள் ஸ்டெப் பேரண்ட்ஸை பற்றி தான் ஓடிக்கிட்டே இருக்குது. அவங்க எவ்வளோ டார்ச்சர் பண்ணிவிட்டு, எவ்வளோ சண்டை போட்டு, அப்படியே இன்றைக்கி என்னமோ நல்லவங்க மாதிரி உங்கள் கையை பிடிச்சிட்டு உங்கள் ஃபாதர் வரும்போது உங்களுக்கு அப்படியே கடுப்பாகுது. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கோவத்தோடு தான் உள்ளே வரீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டே ஒயிட் கோட் சூட்டில் நிற்கிறாரு. ஸோ சர்ச்சில் எப்படி மேரேஜ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி உங்களையும் கேட்குறாங்க, அவங்களையும் கேட்குறாங்க. விருப்பம் இல்லாத அவரும் தலையாட்டுறாரு, நீங்களும் தலையாட்டுறீங்க. ஸோ 2 பேருமே சைன் பண்ணுறீங்க. சைன் பண்ண உடனே அந்த அடுத்த நிமிஷமே டே பாட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் எங்கே அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ டே உங்களை திரும்பி பார்த்துட்டு எதுவுமே சொல்லாமல் மறுபடியும் நடக்கிறாரு. உங்களுக்கு ஒரு அழ ஆரம்பிச்சிடுறீங்க. அப்புறம் மறுபடியும் அவரோட பாடி கார்டு டேவோட பாடி கார்டு உங்ககிட்ட, மேம் வாங்க மேம், மிஸ்டர் கிம்டேயமோட மேன்சனுக்கு போகலாம். எங்கே இருக்குது, எதுக்கு நான் வரணும் மேம், அவர் தான் மேம் கூப்பிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அவன் பண்ண தப்புக்கு இவங்களெல்லாம் நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமைதியாக அவங்க பின்னாடியே நடக்கிறீங்க. பார்த்தா பெரிய காரு, அந்த காரில் ஏறி உட்காந்துட்ருக்கோம் ஆல்ரெடி டே. நீங்கள் போன உடனே டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ள அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் பொறுமையாக உள்ள உட்காந்துறீங்க. உட்காந்துட்டு அவனையே பார்க்குறீங்க. அவன் ஒரு நிமிஷம் கூட உங்களை திரும்பி கூட பார்க்கல. அப்படியே அவன் ஃபோனை நோண்டிக்கிட்டே உட்காண்ட்ருக்கான், யாருக்கோ டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே. நீங்கள் அவன் மூஞ்சை பார்த்துட்டே உட்காண்ட்ருக்கீங்க உள்ள கார் உள்ள. அவன் உங்களை திரும்பி பார்க்குற மாதிரி கூட தெரியல. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு டே உங்கள் ஃபேஸை பார்த்து, இங்கே பாரு, இந்த மேரேஜில் எனக்கு விருப்பம் கிடையாது, புரியுதா? என் வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னு தான் உன்னை கட்டிக்கிட்டேன். உன்னை நான் விரும்பிலாம் கட்டிக்கல. நீ வர வீட்டில் கெஸ்ட் ரூமில் ஒரு கெஸ்ட்டு மாதிரி தங்கிட்டு போகலாம். உனக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது என்னோடய ஒய்ஃப்னு சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அதை கேட்ட உடனே நல்லா அழுக ஆரம்பிக்கிறீங்க, செம்மையாக அழுகிறீங்க. தென் உங்கள் ஐஸை வைப் பண்ணிவிட்டு, உங்கள் டேஸ் எல்லாம் வைப் பண்ணிவிட்டு நீங்கள் அதை பார்த்துட்டு, எனக்கும் அந்த மேரேஜ்லலாம் விருப்பம் இல்லை, நானும் என் அம்மா அப்பாலாம் கட்டாயப்படுத்தினாங்கன்னா அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன், உங்கள் மேலே ஆசைப்பட்டாலும் ஒன்றும் பண்ணிக்கல அப்படின்றீங்க. அப்புறம் அவனை பார்த்துட்டு, எப்போ எனக்கு டைவர்ஸ் தருவீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அப்போது டே சடனாக அவனுக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. அப்போ தான் உங்கள் ஃபேஸே பார்க்குறான். ஏன்னா அவனை கிட்ட வர யாராக இருந்தாலும் அவனோட பணத்துக்காக அவனை விட்டு போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க.
நீங்கள் சடனாக டைவர்ஸ் எப்போ தருவீங்கன்னு கேட்ட உடனே அவனுக்கே ஷாக்கு. அவன் ஒரு நிமிஷத்தில் உங்கள் ஃபேஸை பார்த்துட்டு 5 வருஷம் கழிச்சு தரேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் 5 வருஷமா? அவ்வளோ நாள் நான் உங்கள் கூட கஷ்டப்படணுமா? வேறு வேலை இல்லை, 3 மாதத்தில் டைவர்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்கிறீங்க. அப்போ இன்னும் அவனுக்கு ஷாக்கு. அவனா உங்களுக்கு 5 வருஷம் ஏதாவது கொடுக்கலான்னு பார்த்தா கூட நீங்கள் வேணான்ற மாதிரி 3 மாதத்தில் டைவர்ஸ் கொடுன்னு கேட்குறீங்க. ஸோ அவன் அப்படியே உங்களை பார்த்துட்டு, எதுக்கு 3 மாதம்? ஏன் உனக்கு வேறு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என் வீட்டில் இருக்கவங்களும் இவ்வளோ நாள் என்னை டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இப்போ நீங்களும் என்னை டார்ச்சர் பண்ணுறீங்க. என் லைஃப்பில் சந்தோஷத்தை கொஞ்சம் கூட நான் பார்த்ததில்லை. இனிமேவாச்சும் என் லைஃப்பை நான் சந்தோஷமாக வாழணும். பெற்றவங்களும் என்னை விட்டுட்டாங்க. கட்டின புருஷன் நீங்களும் இந்த மாதிரி சொல்லிட்டீங்க. இதுக்கப்புறம் டைவர்ஸ் வாங்கிட்டு என்னோடய வாழ்க்கையை நான் பார்த்துக்கணுன்னு நினைக்கிறேன். எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க ப்ளீஸ். உங்கள்கிட்டேருந்து எனக்கு ₹1 தேவையில்லை அப்படின்னு சொன்னோன்னே டேக்கு இன்னமும் ஷாக் ஆகுது. என்னடா பொண்ணு இவ எல்லாத்துக்குமே வேணான்றா, அப்போ என்னதான் இவளுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அவன் உங்களே பார்க்குறான். பார்த்துட்டு அவனோட லாயருக்கு டெக்ஸ்ட் பண்ணுறான். இன்னும் 3 monthஸில் வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு உங்களை ஃபேஸை பார்த்துட்டு டன், எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்படியே நீங்கள் அவனோட மேன்ஷனுக்கு போகிறீங்க. அவனோட வீடை ரீச் ஆன உடனே டே வந்து இறங்கிட்டு உங்களை தான் பார்க்குறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு பொறுமையாக நடக்க ஆரம்பிக்கிறீங்க. அவன் என்னடா இவன் நம்மளுக்கு முன்னாடி நடக்கிறானேன்னு பார்த்துட்ருக்கான். அப்போ அவங்களோட சூட்கேஸ்லாம் வந்து ஒரு பாடி கார்டை எடுத்துகிட்டு வராங்க. பின்னாடியே எடுத்துகிட்டு வந்து ஒரு கெஸ்ட் ரூம் காட்டி, மேம் நீங்கள் இங்கே தான் மேம் தங்கணும். அப்போ நீங்கள் அவனை பார்த்துட்டு, இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு டெரஸ் எங்கே இருக்குன்னு காட்டுறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. தென் அவனும் வந்து உங்களை பார்த்துக்கிட்டே நிற்கிறான். ஹலோ, உங்ககிட்ட தான் கேட்குறேன், டெரஸ் எங்கே இருக்குன்னு காட்டுங்க மேம். லெஃப்ட் சைடில் ஸ்டெப்ஸ் இருக்கு மேம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்கள் அவனுக்கு முன்னாடி டெரஸில் ஏறிட்டு நீங்கள் உங்களோட சூட்கேஸை வந்து டெரஸில் எடுத்துகிட்டு வந்து வைக்க சொல்கிறீங்க. தென் டே வந்து அவனோட ரூமுக்கு போயிட்டு அவனோட ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கான். அவனுக்கு சடனாக வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது நீங்கள் சொன்னது காரில். அவனோட காசு எதுவுமே எதுவுமே அவங்களுக்கு வந்து பெருசாகவே தெரியல. ஜஸ்ட்டு அவனை வந்து ஒரு நார்மலாக பார்க்குறீங்க அப்படின்றது அவனால் ஏற்றுக்கவே முடியல. அந்த பொண்ணுக்கு அவ்வளோ திமிரா? என்கிட்ட அந்த ஒன்றுமே வேணான்றா. ஏன்னா என்னை பார்த்தா பிச்சைக்காரமாக இருக்கா? எப்படி அவள் அப்படி சொல்லலாம்? அவளுக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். 3 மாதம் இருக்குல்ல, அவளை சும்மாலாம் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒர்க்கை பார்க்குறான். ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பாடி கார்டு உள்ளே வந்து, சார் என்னாச்சு, அவர் ரூம் போயிட்டாரா, எல்லாமே ஓகேவா? அது சார், அவங்க ரூமுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு டெரஸ்க்கு போயிட்டாங்க சார். அவங்களோட சூட்கேஸையும் டெரஸ்லேயே வைக்க சொல்லிட்டாங்க. அங்கே மேலே உட்காந்துட்ருக்காங்க சார். மேலே ரொம்ப கோல்டாக இருக்குது சார் அப்படின்றாங்க. அப்போ டேக் வந்துட்டு, உண்மையாகவே அந்த பொண்ணுக்கு ரொம்ப திமிரில்ல, அவளோட திமிரை எப்படி மடக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோல் ஜாக்கெட் எடுத்து மாட்டிக்கிட்டு மேலே டெரஸ்க்கு தான் வரான். வந்த உடனே நீங்கள் ஓரமாக உட்காந்துட்ருக்கீங்க. உங்களை பார்த்த உடனே உங்ககிட்ட வந்து, என்ன நினச்சிட்ருக்க உன் மனசில்? என்ன ஓரா சீன் போட்டுட்ருக்க? இந்த பனியில் உட்காந்துன்னு வச்சுக்கோயேன், நீ நைட்டே செத்து போயிடுவேன், புரியுதா? ஏந்து உள்ளவா, உன்னோட கெஸ்ட் ரூமில் போய் உட்காரு. எனக்கு தேவையில்லை இந்த ரூமா, இந்த வீடை பார்த்தாலே எனக்கு ஜெயில் மாதிரி இருக்குது. இந்த வீட்டில் எத்தனை கொலை பண்ணியிருப்பீங்க, எத்தனை பேரோட உயிரை எடுத்திருப்பீங்க. உங்களோட ₹1 காசில் சாப்பிட்டா கூட அது எனக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா? நான் சாப்பிட்டுக்கிறேன். இந்த 3 மாதம் நான் இந்த மொட்டை மாடியில் தான் இருப்பேன். ஏன்னா நீங்கள் கம்பல் பண்ணிங்களா இங்கேருந்து குதிச்சிருவேன் அப்படின்றீங்க. அப்போது டேக்கு ஒரு நிமிஷம் வாயடைச்சி போயிடுறான். என்னது, இந்த இடத்த பார்த்தா ஜெயில் மாதிரி இருக்கா, என்னடி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கை வாங்குறான். சடனாக வந்து, பொண்ணுங்களை அடிக்கிற பழக்கம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுறான். எழுந்து போகும்போது, இங்கே கந்து சாகு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். நீங்களே
அப்படியே குளிரில் அவங்களோட முட்டியை கட்டி பிடிச்சிட்டு உட்காண்ட்ருக்கீங்க ஷவரில். ஸோ கொஞ்ச நேரம் ஆகுது, ரொம்ப காற்றடிக்குது நைட் ஆக ஆக. அவங்க வீடு வந்து இருக்கிறதுலே கொஞ்சம் ஹையான வீடா, ஸோ உங்களுக்கு செம்ம காற்று வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். உங்களால் வந்து அதை ரொம்ப இது பண்ண முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ரொம்ப குளிருதுன்னு சொல்லிட்டு ஒரு செவுரு ஓரமாக போய் உட்காந்து படுத்துறீங்க அங்கேயே. தென் ஒரு 11 o'clock மேலே ஆகுது. டே வந்து கேட்குறான் அவனோட பாடி கார்ட்ஸை. ஸ்டில் அவங்க தான் இருக்காளா? அகெயின் 2வது வாட்டி உங்களை பார்த்துட்டு வரும்போது ஒரு மாதிரி மழை தூறுது, அந்த மழையிலே பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது டே வந்து கோவத்தில் என்ன பண்ணுறான், அவனோட லாயருக்கு ஆல்ரெடி மெசேஜ் பண்ணியிருப்பான்ல 3 monthsல, அதெல்லாம் வேண்டாம், நாளைக்கே டிவோர்ஸ் பேப்பர் ரெடி பண்ணு அப்படின்ற மாதிரி அவளோட கேரக்டர்லெஸ், அவளுக்கு வேற ஒரு அஃபர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி நீ நாளைக்கே வந்து டிவோர்ஸ் பேப்பர் அப்ளை பண்ணுன்ற மாதிரி அவனோட லாயருக்கு மெசேஜ் பண்ணிடுவான். மிட் நைட்டில் எழுந்து பார்க்குறான், டைம் 3 ஆகுது. ஸோ இப்போ அவன் பாடி கார்ட்ஸை பார்த்து இன்னும் அவன் என்ன பண்ணுறான்னு பாருங்கள், உயிரோட தான் இருக்காளா செத்து போயிட்டாளா அப்படின்னு கேட்குறான் ஒரு மாதிரி. உடனே பாடி கார்ட்ஸ் மேலே போய் பார்க்கும்போது மேலே ஃபுல்லாக மழை வந்திருக்கு, மழையில் நனைஞ்சிட்டே படுத்துட்ருக்கீங்க நீங்கள் செம்மையா. அவன் அதை பார்த்துட்டு ஓடி வந்து, சார் மேலே செம்ம மழை பெஞ்சிருக்கு சார், மழையிலே நனைஞ்சிட்டு அவங்க படுத்துட்ருக்காங்க சார், அங்கே அவங்கள பார்த்தா ரொம்ப முடியாத மாதிரி இருக்குது சார் அப்படின்னு சொன்ன உடனே இந்த வாட்டி அவனால் ஒத்துக்கவே முடியல. அவன் என்ன பண்ணுறான், ரெயின் கோட் போட்டுட்டு மேலே வந்து திட்டுறான். உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கான், இவ்வளோ மழை வரது கூட உனக்கு தெரியவே இல்லையா, உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கத்துறான். கத்திட்டே இருக்கான். உங்கள் சைட்லேருந்து ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. ஸோ உங்கள் பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியலையே ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து பார்க்குறான். பார்த்தா நீங்கள் அன்கான்ஷியஸில் இருக்கீங்க. ஸோ ஹெவி ரெயினில் நனைஞ்சு ஹை ஃபீவர் வந்துட்டுருக்கு. அப்படியே நனைஞ்சவங்கள லிஃப்ட் பண்ணிவிட்டு தூக்கிட்டு வரான். அவன் தூக்கிட்டு வர்றதை பார்த்தா அவனோட சர்வெண்ட், பாடி கார்டு எல்லாருமே ஷாக்கு. டே வந்து ஒரு பொண்ணு தூக்குறானா அப்படின்ற மாதிரி. அவன் அவங்கள லிஃப்ட் பண்ணி தூக்கிட்டு அவனோட ரூமுக்கு தான் போகிறான். அவனோட ரூமில் அவங்கள படுக்க வச்சுட்டு உங்களை ஒரு பிளாங்கெட் போத்தி விட்டு, டாக்டர் கால் பண்ணுங்கள், என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு கத்துறான். ஸோ டாக்டர்ஸ் கால் பண்ணி டாக்டர் உடனே வராங்க. டாக்டர் வந்து உங்களை பார்த்த உடனே, ஐயோ அவங்க ட்ரெஸ்லாம் ரொம்ப பெட்டாக இருக்குது, அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும் அப்படி சொன்ன உடனே ஒரு 2 லேடிஸ் வந்து சர்வெண்ட் வந்து உங்கள் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அவங்க மேலே 3 பிளாங்கெட் போத்தி விடுறாங்க. அப்போ கூட உங்களுக்கு ஷவர் ஆகுது. டாக்டர் வந்து உங்களை செக் பண்ணிவிட்டு அவர் டேயோட ஃபேஸை பார்த்துட்டு அவங்களுக்கு செவலி ஹைப்போதமியா இருக்குது, ஸோ அவங்க ரொம்ப ரொம்ப கோல்டாக இருக்காங்க, அவங்கள உடனே வார்ம் பண்ணும் இல்லைன்னா அவங்களுக்கு அப்படின்னு நிறுத்துறாரு. அப்போ டே அவளோட ஃபேஸை பார்த்த உடனே இறக்கிறதுக்கு கூட ஸ்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இறந்துருவாங்கன்ற ஒரு வார்த்தை கேட்ட உடனே டேக்கு ஒரு மாதிரி ஹார்ட்லாம் ஒரு மாதிரி ரைஸ் ஆகுது பீட். அவன் அப்படியே ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்டு ஏதாச்சும் பண்ணுங்க அவளை காப்பாற்றுங்க அப்படின்னு ஒரு மாதிரி அவன் திணறான் பேசுகிறதுக்கே. அப்போது டாக்டர் வந்து டேவை பார்த்துட்டு, சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வேறு யாராவது கூட பண்ண சொல்லுங்கள், என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னு கத்துறான். அப்போது யாராவது அவங்க கூட பெட்டில் படுத்து அவங்கள வார்ம் பண்ணணும்னா ஐ மீன் ட்ரெஸ் இல்லாமல் கட்டி பிடிக்கணும். யாராவதா? அவள் என் ஒய்ஃப் டாக்டர், அப்போ நீங்கள் தான் பண்ணணும்ட்டே, நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்றாரு. அப்போ டே வந்துட்டு உடனே எதை பற்றியும் யோசிக்காமல் அவனோட டிஷர்ட்டு ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டு அந்த ஒயிட் கலர் டிஷர்ட்டை கழட்டி தூக்கி போட்டுட்டு அவங்க பக்கத்தில் பெட்டில் படுத்துக்கிட்டு அப்படியே அவங்கள வந்து பொறுமையாக ஸ்லோவாக கட்டி பிடிக்கிறான். அதை கட்டி பிடிக்கும் போதே அவனுக்கு செம்ம ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அவன் சுற்றி முற்றி எல்லாருமே பார்க்குறாங்கன்றதை பார்த்துட்டு லீவ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறான். எல்லாருமே போயிடுறாங்க, டாக்டர் கொண்டு எல்லாருமே டோரை லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ டே வந்து உங்களை பக்கத்தில் செம்மையாக அரவணைச்சி அப்படியே கட்டி பிடிச்சி படுத்துக்கிட்டு இருக்கான். அவன் ஷர்ட்லெஸ்ஸாக அப்படியே உங்கள் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் ஆகுது.
நீங்கள் வந்துட்டு இன்னமும் அன்கான்ஷியஸில் தான் இருக்கீங்க, உங்களுக்கு எதுவுமே தெரியல. தென் அவன் அப்படியே வந்து கட்டி பிடிச்சிட்டு கொஞ்ச நேரத்தில் உங்கள் லிப்ஸை பார்க்குறான். ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க, உங்கள் லிப்ஸ் அப்படியே வந்து குளிரில் ப்ளூ கலரில் ஆகிட்டுருக்கு, ரொம்ப கோல்டில். ஸோ அவனுக்கு பார்த்த உடனே வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த லிப்ஸில் பொறுமையாக அவனோட லிப்ஸை வச்சு கிஸ் பண்ணுறான். அப்படின்னு கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு ஃபீல் வேறு மாதிரி ஆகுது. அவனோட லென்த் வந்து ஹார்டாகுது, அதை அவன் ஃபீல் பண்ணுறான். பட் உங்கள் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக பத்துட்ருக்க அவன் உங்கள் உதட்ட கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸ்டில் நீங்கள் அன்கான்ஷியஸில் தான் இருக்கீங்க. அப்படியே அவன் பெட்ஷீட்டை தூக்கி பார்க்குறான். நீங்கள் வந்து சின்னதாக ஒரு 2 ட்ரெஸ் தான் போட்டிருக்கீங்க, மேலே ஒன்று கீழே ஒன்று, அந்த மாதிரி தான் இன்னர்ஸு. அதை பார்த்த உடனே அவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஏறுது. ஸோ அவன் என்ன பண்ணுறான், பொறுமையாக அந்த ஹூக்கு கழட்டுறான். மேலே ஹூக்கை கழட்டிட்டு அப்படியே வந்து உங்கள் முதுகை வந்து ரப் பண்ணிக்கிட்டே உங்களை அப்படியே மேலே அணைச்சிக்கிட்டு ரப் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்படியே அவனோட 2 கையை எடுத்துகிட்டு பின்னாடி இருக்க அவங்களோட பேக்கை வந்து அப்படியே ஸ்கோஷ் பண்ணிகிட்ருக்கான் பொறுமையாக. தென் அப்படியே அவன் வந்து உங்களை அவன் கிட்டக்கா இழுக்கிறான், பின்னாடி கை வச்சு அப்படியே கிட்டக்கா இழுக்க அவனுக்குமே ஒரு மாதிரி ஆகுது. சடனாக வந்துட்டு அவனோட ஷார்ட்ஸ் அப்படியே கால் வழியாக கழட்டி தூக்கி போட்டுட்டு உங்கள் பக்கத்தில் உங்களை நல்லா வந்து புல் பண்ணிவிட்டு உங்கள் 2 காலையும் தூக்கி அவனோட ஹிப் மேலே போட்டுட்டு அவங்க கீழே இருக்கிற இடத்துல வந்து அவன் லைட்டாக வந்து வச்சு அந்த மாதிரி தேய்ச்சிட்ருக்கான். பட் அவனால் சுத்தமாக முடியல, கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ரொம்ப பக்கத்தில் இந்த மாதிரி அவனுக்கு நடந்ததே இல்லைன்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டான். ஐயோ, நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன், ஏன் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறேன். பட் இவளோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப 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 இதுவாக இருக்கே, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கான். சடனாக அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அப்போ எழுந்து போய் மெசேஜ் பார்த்தா அவன் ஆல்ரெடி வந்து உங்களுக்காக டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தால அந்த பேப்பர்லாம் ஓகே ஆகிடுச்சு, மேரேஜ் ஆகி ஒரே நாளாக கூட டிவோர்ஸ் பண்ணலாம், பிகாஸ் வந்து பொண்ணுக்கு வேறு அஃபேர் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக் ஸ்டேட்மெண்ட்டு க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அதுக்கு ஓகே சொல்லியிருப்பான். ஸோ அதனால் வந்து அந்த டிவோர்ஸ் பேப்பர்லாம் இவனோட மெயிலுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன்ற மாதிரி ஒரு மெசேஜ் வருது. அதை பார்த்த உடனே இவனுக்கா, ஜோ என்னடா பண்ணுற, இவ்வளோ கூட இருந்துட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டே இருக்கும்போது ஸ்டில் வந்து இந்த டைமில் அவனுக்கு வந்து அவனோட ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியாத மூடு தான் செம்மையாக இருக்குது. அவன் அந்த மெசேஜை பார்த்துட்டு லேப்டாப்பை மூடி வச்சுட்டு உங்கள் பக்கத்தில் அகெயின் படுக்கிறான். இந்த வாட்டி யோசிக்கல. உங்களோட அந்த காலை 2 லைட்டாக பிரிச்சுட்டு லைட்டாக இன்சர்ட் பண்ணுறான் பொறுமையாக. உங்களுக்கு இன்னமும் அன்கான்ஷியஸில் தான் இருக்கீங்க, ஸ்டில் உங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியல. நீங்கள் அப்படியே அன்கான்ஷியஸில் இருக்கிறத அவன் உங்களோட ஒரு ஜெஸ்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு பொறுமையாக உங்களை வார்ம் பண்ணுறதுக்காகவே பண்ணிகிட்ருக்கான். பட் இதெல்லாமே அவனோட இதுவாக இருந்தாலும் உங்களை வார்ம் பண்ணணும் அப்படின்ற ஒரு மெயின் ரீசனுக்காக தான் பண்ணுறான். ஸோ அப்படியே அவன் வந்து பொறுமையாக இன்சர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். என்னை மன்னிச்சிருடி, இந்த மாதிரி நான் பண்ணுறது தப்பு தான், ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொறுமையாக இன்சர்ட் பண்ணிவிட்டு, என்ன எழுந்துருடி, கொஞ்சமாவது எழுந்து பாரு, நான் உன்னை என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு கொஞ்சமாவது எழுந்து பாரு, உன்னை நான் மோசம் பண்ணிகிட்ருக்கேன், எழுந்துரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொறுமையாக இன்சர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த நைட் ஃபுல்லாமே அவன் உங்களை அப்படி தான் பண்ணியிருப்பான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் விடிஞ்ச உடனே அவன் எழுந்து போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வேறு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து உங்களோட ரூமுக்கு வரான். கரெக்டாக அவனுக்கு ஃபேக்ஸில் அந்த மெயில் அனுப்பிச்சிருப்பாங்கல்ல, அந்த பேப்பர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு பாடி கார்டு கொடுக்குறாரு. சார், இந்த ஃபேக்ஸ் நைட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்த உடனே அதில் டிவோர்ஸ் பேப்பர் தான், உங்களோட கேரக்டரை அசசினேஷன் பண்ணி அந்த டிவோர்ஸ் பேப்பர் அப்ளை பண்ணியிருக்கான். அதை பார்த்தோன்னே அவனுக்கு செம்ம கில்ட் ஆகுது. இவன் நம்மக்கிட்ட ஒன்றுமே கேட்கல, பட் நம்ம இவ்வளோ வந்து இப்படி பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி
ஒரு மாதிரி அவனுக்கு ரொம்ப ஷேமாகுது. அப்படியே அவன் பொறுமையாக உள்ளே வரான் ரூம்குள்ளே. பார்த்தா டாக்டர் உட்காந்து உங்க பக்கத்தில் செக் பண்ணிட்டு இருக்காங்க. சடனாக டாக்டர் திரும்பி டேவை பார்த்து, டே நிஜமாக சொல்கிறேன், இட்ஸ் அ மிராக்கல். நைட்டு ஃபுல்லாக நீங்கள் அவளை ரொம்ப வார்ம் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலாக நீங்கள் அவளை சாவிலேருந்து காப்பாற்றிருக்கீங்கன்னு கூட சொல்லலாம். நீங்கள் தான் அவளை காப்பாற்றிருக்கீங்க டே அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு ரொம்ப கெல்ட்டாகுது. நம்ம இவ்வளோ கேவலமான வேலை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி. அவளுக்கே தெரியாமல் அவளை தப்பு பண்ணிவிட்டு அவளையும் கேரக்டர் அசஸ்னேட் பண்ணிவிட்டு டிவோர்ஸ் அப்ளை பண்ணி இவ்வளோவும் பண்ணுறோன்றது தெரிஞ்சு அவனுக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது. பட் இருந்தாலும் அவனோட எப்படி சொல்கிறது, செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஹானர்லாம் இருக்கும்ல அந்த மாஃபியா மேனுக்கு, அது ஒரு பக்கம் முன்னாடி நிற்குது. பரவாயில்ல, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா அப்படின்ற மாதிரி. ஸோ தென் அவன் உங்கள் பக்கத்தில் டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணிட்டு தான் வச்சுருப்பான். நீங்கள் பொறுமையாக அன்கான்ஷியஸ்லேருந்து வெளியே வரீங்க. இப்போ தான் கண்ணை திறக்கிறீங்க, பக்கத்தில் டாக்டர் இருக்கார். டாக்டர் உங்களை பார்த்த உடனே ஒரு வழியாக கண்ணை திறந்துட்டிங்களா, ஸோ ஓகே இந்த மெடிசன்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுந்து வெளியே போயிடுறாரு. தென் டே உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்ருக்கான். அவனுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரில. அந்த பேப்பர்ஸை அவங்க பக்கத்தில் வச்சுட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் உட்காடுறான். நீங்கள் பொறுமையாக வேக்கப் ஆகுறீங்க. வேக்கப் ஆகும்போது ரூமில் இருக்கிறத பார்த்த உடனே நீங்கள் நான் எப்போ இங்கே வந்தேன், நீங்கள் எதுக்கு இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அவனுக்கு இன்னும் கோவம் தான் வருது. நீங்கள் நைட் மாடியில் படுத்து தேவையில்லாத ஒரு சீன் க்ரியேட் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டீங்களேன்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் அவன் உங்ககிட்ட பேடாக பிஹேவ் பண்ணது உங்களுக்கு இன்னமும் தெரியவே தெரியாது. ஸோ அப்படியே அவன் உங்களை ஒரு மாதிரி கோவத்தோடு பார்க்குறான். நீங்கள் எழுந்து இப்படி அந்த டேபிளை தொடுறீங்க, அங்கே பேப்பர்ஸ் இருக்குது. அந்த பேப்பர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட டிவோர்ஸ் பேப்பர் தான். அவன் சைன் போட்டு வச்சுருக்கான். நீங்கள் அதை பார்த்த உடனே 3 மாதம்னு சொன்னீங்க, இவ்வளோ சீக்கிரம் கொடுத்துட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ சீக்கிரம் எனக்கு ஃப்ரீடம் கொடுக்கணுன்னு உங்களுக்கு தோணுனதுக்கு. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் எதுவும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவோர்ஸ் பேப்பரில் நீங்களும் சைன் போட்டு அப்படியே தள்ளாடி எழுந்துக்கிறீங்க. அவனோட பாடி கார்ட்ஸ் வராங்க, உங்களை பிடிக்க வராங்க. பட் நீங்கள் இட்ஸ் ஓகே, ஐ வில் மேனேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு லைட்டாக நொண்டி அந்த மாதிரி தாங்கி எழுந்து போகிறீங்க வெளியே. ஸோ உங்களோட லக்கேஜஸ் எல்லாம் ட்ராலியில் எடுத்துகிட்டு கிளம்புறீங்க. ஸோ டே அப்படியே தலையை பிச்சுக்கிட்டு உட்காடுறான். ஐயோ தேவையில்லாமல் ஒரு விஷயம் பண்ணிட்டேன், அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்ததும் தேவையில்லாமல், நேற்று நைட்டு தப்பாக இருந்ததும் தேவையில்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடியை பிடிச்சிக்கிட்டு உட்காடுறான். ஸோ இந்த ஒன் ஷாட் எப்படி இருக்குது, பார்ட் 1 நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். மினிமம் ஒரு 100 or 200 லைக்ஸ் போடுங்க. ஏன்னா எனக்கும் ரொம்ப நாளாச்சு நீங்கள் லைக்ஸே போடுறதில்ல. ஜஸ்ட் இதை லைக்ஸ்னால ஒன்றுமே வராது. பட் எனக்கு ஒரு ஹாப்பினஸ்க்காக தான் கேட்குறேன். ஸ்டோரி நல்லா இருந்தால் போடுங்க. அண்ட் பார்ட் 2 வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பார்ட் 2 போடுவேன். பார்க்குறேன் எத்தனை கமெண்ட் வருதுன்னு. நிறைய கமெண்ட்ஸ் வந்தால் தான் பார்ட் 2 நான் போடுவேன். ஸோ ஓகே காய்ஸ், லவ் யூ ஆல், பாய்.